அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான புது ஃபோன் டிவைஸ் தான். ஜஸ்ட் 3 months ஓல்டு ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அதே மாதிரி பில் எல்லாமே இருக்குது. இதோட வேல்யூலாம் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக பில் வாங்கி ஆக்சுவலாக 3 months தான் ஓல்டு தான். பூர்விகா அப்ளைன்ஸில் வாங்கியிருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 13,100 rupees வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ரியல்மி C75 5G ஃபோன் தான் இது. 4GB + 128GB ஸ்டோரேஜோட இருக்குது. பாக்ஸ் கேட்டு டிவைஸ் எல்லாமே இருக்குது. டிவைஸில் என்னென்ன இருக்குது பார்த்துக்கணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட 6000 mAh நல்ல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல சார்ஜுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சேம் டைம் 45 watt ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ உள்ள சார்ஜரும் இருக்குது. புதுசுனால உங்களுக்கு வந்து பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமண்ட் சீரியில் 6300 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேடு, ஷாக் கிரேடு, ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப் அது மாதிரி எல்லாமே நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இப்போ பேசிக் மாடலே இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துறாங்க. ஏன்னா அப்பப்போ கீழே போட்டு உடைக்கிறாங்க. சேம் டைம் தண்ணி தெரியாமல் லைட்டாக மழை தண்ணி எல்லாமே பட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு, வாட்டர் ப்ரூஃப் வேறு. இது ரெசிஸ்டன்ட்ல வரும், நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது உள்ள கேஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட டிபி கூட இருக்குது. உள்ள மேனுவல் எல்லாமே இருக்குது. பில்லு கூட பார்த்தேன் 13,100 rupees வாங்கியிருக்காங்க. இதோட இது காமிச்சிடறேன் பாருங்க. பாக்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன இருக்குமோ எஜெக்டர் இருக்குது, அதோட USB கேபிள் இருக்குது, அதோட சார்ஜர் ரெஸ்பெக்டிவ் சார்ஜர் இருக்குது. டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஸ்க்ராச்சஸ் டென்ட்லாம் இல்லை. பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு மேட் ஃபினிஷான பின்னாடி ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் இருக்கும். பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக நல்ல கிளிட்டரிங்காக இருக்குது பாருங்க. ஒரு ஃபெதர் டச் மாதிரி சூப்பராக இருக்குது. 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட். இந்த டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓப்போ, ரியல்மி எல்லாமே வச்சு நல்லா இப்போ நல்லா பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ஒரு LED டிஸ்பிளே மட்டும், ஒரு LED டிஸ்பிளேயோட ஃபீல் இருக்கும். பட் LED கிடையாது. இதோட சார்ஜ் கன்சப்ஷன் நல்லா இருக்கும். 6000 mAh பேட்டரி, 128GB ஸ்டோரேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4GB ரேமு கூட வந்து இன்னொரு 4GB கூட விர்ச்சுவல் ரேம் கொடுத்து அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன். இப்போ ரெகுலராகவே வந்து ரேம் வந்து கம்மியாக வருது. ஆனால் ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. ஸ்டோரேஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு மொபைல் ஹேங் ஆகுறது அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக ஒரு இதோட பாருங்கள், இது 6000 mAh பேட்டரி, 4GB + 8GB கூட நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அப் டு 12GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேன்ஷன் வந்து இது வந்து மெமரி ஸ்டோரேஜில் இது ஷேர் பண்ணிக்குது. சூப்பரான ரேட்டு தான் கொடுக்க போகிறோம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7500 கொடுக்குறோம். 7500 ரூபாய்க்கு ஒரு புதுசாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு ஃபோன். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, இதோட கவர் எல்லாமே சேர்ந்தே இருக்குது. ஆக்சுவலாக 13,000 rupees வாங்கியிருக்காங்க. ஒரு 3 months ஓல்டு தான். 3 months உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக பாருங்க. நல்லாவே இருக்குது. பாக்ஸ் இருக்குது, பில் இருக்குது. பூர்விகாவில் வாங்கியிருக்காங்க. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு லைட் யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் ரேட் நல்லா சீப்பாக வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேனலையும் மாத்திரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.